அப்படியே கண்டினியூ பாருங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, சவுடு பரவலுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது திஸ்டில் ஃபினல் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுடு பரவல் செயல் விளக்குன்னு சொல்லுவாங்க, திஸ்டில் ஃபினல் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து வாய்ப்பகுதி அகன்று இருக்கும். இந்த அடிப்பகுதியை வந்து ஒரு ஆட்டுச்சவை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி அதிகமான ஒரு கரைசலை ஊற்றிருப்பாங்க. அதாவது அந்த கரைசல் வந்து இது வெளியே அது அந்த கரைசல் வந்து திடமாக இருக்கும். அப்போ திடமான கரைசல் இதில் இருக்குது. ஆனால் கீழே வந்து ஆட்டு சவால் அது வாய்ப்பு க்ளோஸ் ஆகிருக்கு, அது நீருக்குள்ள வைக்கிறாங்க. இப்போ இது திடமான கரைசல் இதில் ஊற்றினோடனே இதனுடைய அளவு எடுத்துருவாங்க, அளவை மாற்றி பண்ணிக்கிறாங்க. இப்போ வாட்டர் வைக்கும் பொழுது இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் வாட்டர். அப்போ இந்த பியூர் வாட்டர் இப்போ இந்த கரைசல் வந்து வாட்டர் வர முடியாது. ஆனால் அந்த வாட்டர் வந்துச்சுன்னா அந்த சவ்வு வழியாக உள்ளே வந்து இந்த கரைசலோட கரைசலாக மிங்கிள் ஆகும் பொழுது இந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இருக்கிற அளவு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து கான்சன்ட்ரேஷன் இதில் அதிகமாக இருக்குது, இதில் வாட்டர் அதிகமாக இருக்குது, இதில் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்குது. அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு இங்கேருந்து இதனுடைய திறன் அங்கே மூவ் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ அங்கே சொல்ல அதான் அதுக்கு பேர் தான் சவுடு பரவல், அதுக்கு பேர் தான் சவுடு பரவல் சொல்ல வராங்க. பாருங்க மவுத் பாருங்க. மவுத் ஆஃப் ஏ திசில் ஃபினல் இஸ் டைட் வித் கோட் ஃப்ளாடர். அந்த இதனுடைய அடிப்பகுதியை கோட் ஃப்ளாடர்னா ஆட்டு சவாலை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இட் ஆக்ட் அஸ் ஏ செமி பெரிமிபிள் மெம்பரேன். அந்த கோட் ஃப்ளாடர் வந்து இங்கே அரைக்கடுத்தி சவ்வாக இருக்கும். அதாவது இங்கே கரைசல் மேலே உள்ளே இருக்குது, வெளியில் வாட்டர் இருக்குது, ரெண்டுக்கு இடையில இந்த சவ்வு தான் இருக்குது, சவ்வு அரை சவா. இப்போ பாருங்க, ஃபோர் கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன் இன் த திசில் ஃபினால் அண்டு மார்க் லெவல் சொல்யூஷன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சுகர் சொல்யூஷன் ஊற்றிருக்காங்க, அதை மார்க் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பிளேஸ் திஸ் பீக்கர் இன் பாருங்க, பிளேஸ் திஸ் இன் ஏ பீக்கர் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் சம்டைம். இப்போ வாட்டருக்குள்ளே வச்சுட்டாங்க, சம்டைம் வாட்ச் பண்ணாங்க. இப்போ வாட்டர் லெவல் வந்து இந்த ஃபினல் ரைஸ் அப் ஸ்டெடிலி, மேலே வந்து வாட்டர் ரைஸ் ஆகிருக்கு. திஸ் டீ டு த இன்வேர்ட் எமிஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் த்ரூ த செமி பெரிமிபிள் மெம்பரேன். அப்போ எது வழியாக அந்த வாட்டர் மாலிகூல் உள்ளே போச்சுன்னா இந்த மெம்பரேன் வழியாக உள்ளே போயிடுச்சு. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அப்போ எதில் வந்து அதிகமான அழுத்தம் அதிகமாக இருக்கோ, அழுத்தம் அதிகமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து குறைவான இடத்துக்கு மூவ் ஆகும். அது இடையில இருக்கக்கூடிய மெம்பரேன் தான் ஆட்டுச்சவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து விளக்கிருக்காங்க. இது அடுத்த சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஹைப்போடானிக். இது வந்து ஹைப்போடானிக் சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷன். அந்த ஹைப்போடானிக் சொல்யூஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுல் வெளியிருந்து இருக்குது. வாட்டர் மாலிகுல் இது பார்க்குறாங்களே, இது வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன்னா இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, குழப்பாக இருக்கும். அதனால் வாட்டர் வெளியிருந்து எடுக்குது. இதை உள்ளே வச்சுருக்காங்க, வாட்டர் உரியுது, வாட்டர் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து இந்த வாட்டரில் வந்து அதிகமான அழுத்தம் இருக்குது. இது வந்து அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால இந்த வாட்டர் உள்ள போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே சொல்யூஷன் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து அந்த சொல்யூஷனை வந்து ஃபுல்லாக வாட்டர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக கரையும். அப்போ இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வெளியே வரும். அப்போ இது வந்து என்னது, ஹைப்போடானிக் சொல்யூஷன். அப்போ இது வந்து இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்குது, இதில் தான் அழுத்தம் அதிகமாக இருக்குது, அது இங்கே மூவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். பேஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் சால்வன்ட் ஐசோ, அதாவது ஆஸ்மாட்டிக் சிஸ்டம். இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் சிஸ்டம், ஒன்று வந்து எண்ட் ஆஸ்மாசிஸ், இன்னொன்று எக்ஸ் ஆஸ்மாசிஸ். எண்ட் ஆஸ்மாசிஸ்னா என்னன்னா உள் சவ்வூடு பரவல்னு பேர். எக்ஸ் ஆஸ்மாசிஸ்னா வெளி சவ்வூடு பரவல், வெளியிலையும் பரவுது உள்ளே பரவுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஸ்மாசிஸ் பாருங்க. எண்ட் ஆஸ்மாசிஸ் டிஃபைன்ட் as the osmotic entry of solvent in a cell, into a cell or a system the placed pure water or hybrid solution. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லை கொண்டு போய் ஒரு வாட்டருக்குள்ளேயோ அல்லது ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளேயோ வச்சுருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு செல்லை எடுத்து போய் ஒரு வாட்டருக்குள்ளேயோ அல்லது ஹைப்போடானிக் சொல்யூஷன்லையோ உள்ளே வச்சுருக்கோம். அப்படி வச்சாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைசின்ஸ் ஹை solid solvent to high solid solvent and low solid solvent.
இந்த வாட்டர் வந்து இட் செல், அதாவது உள்ளே வச்ச செல் பாருங்க, அந்த செல் வந்து வாட்டரை எடுத்து திக்க தடிமனாகிடுது. சோலப்ஸ்னால் தடிமனாகுது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்சவ்வூடு பரவல் நடந்திருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய வாட்டர், இப்போ வாட்டரில் வந்து ஒரு செல்லை வச்சுருக்கோம். அப்போ அந்த செல் வந்து வாட்டர் மறந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு பார்க்கும்போது அந்த செல்லு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த உள்ளே வந்து வாட்டர் உள்ளே இருக்குது. அப்போ வாட்டர் வந்து இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து செல்லுக்குள்ளே வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிறனால வாட்டர் உள்ள போது சொல்கிறாங்க. எக்ஸாஸ்பீசிஸ் பாருங்கள், அதே இது டிஃபைன் அஸ் த வித்தட்ரால் ஆஃப் வாட்டர் ஆஃப் செல். இப்போ செல் இருக்கக்கூடிய வாட்டர் வெளியே ஆயிடுச்சு, செல்லுடைய வாட்டர் வெளியே இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் கைவசம் எக்ஸாஸ்பீசிஸ். பிளான்ட் செல் லீட்ஸ் டு பிளாஸ்மோலைசிஸ் சுருங்கிருன்றாங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வெளியே வர்றதா, உள்ளே இருக்க வழியாக எக்ஸாஸ்பீசிஸ் செல்வாழ் வழியாக வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளி சவ்வூடு பரவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கரைசலில் வைக்கப்பட்ட செல் அல்லது ஆஸ்மாட்டிக் அமைப்பு நீர் மூலக்கூறு வெளியேறுவது. ஒரு செல் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய வாட்டர் செல்லுக்குள்ளே போகுது, அதே வாட்டர் செல்லுக்குள்ளே வந்து வெளியே வந்து அது பேர் எக்ஸாஸ்மோசிஸ். அவ்வளோதான். அடுத்து பாருங்க பிளாஸ்மாலைசிஸ்னா சைட்டோபிளாசம். பிளாஸ்மானா சைட்டோபிளாசம், லைசிஸ்னா பிரேக் டவுன். சைட்டோபிளாசம் உடையிறதுனால வெளியேறக்கூடியது. அதுதான் சொல்கிறேன் சவுடுக்குள்ள நடக்கும். பாருங்க, இது வந்து when a plant cell kept the hypertonic solution. பிளான்ட் செல் எதை எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டோனிக் இந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறது. அதான் சொல்கிறாங்க ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். அப்போ ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் ஒரு தாவர செல் வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் வைக்கிறாங்க. ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் எங்கே வைக்கிறாங்க? ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் வைக்கிறாங்க. வாட்டர் லீவ்ஸ் த டியூ டு எக்ஸாஸ்மாசிஸ். எக்ஸாஸ்மாசிஸ்னா நீர் மூலக்கூறு செல்லில் இருந்து வெளியேறுது. ஒரு செல்லை கொண்டு போய் ஏழு வைக்கிறாங்கன்னா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் வைக்கிறாங்க. அப்போ அந்த செல் இருக்கக்கூடிய வாட்டர் கூட வெளியே வருது. அதுக்கு பேர் எக்ஸாஸ்மாசிஸ். ஆஸ் ஏ ரிசல்ட் வாட்டர் லாஸ் புரோட்டோபிளாசம் shrinks cell membrane pulled away from the cell wall. Finally the cell becomes flaccid. Flaccid நெகிழ்வுத்தன்மை அடையுது. இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செல்லை கொண்டு போய் இந்த சொல்யூஷனில் வச்சாச்சுன்னா அப்போ செல்லுக்குரிய நீர் வெளியே போகிறதுனால அந்த செல் வால் வந்து நெகிழ்வுத்தன்மை அடையுது. இதுக்கு பேர் தான் பிளாஸ்மோலைசிஸ். அது நெகிழ்வுத்தன்மைனா சைட்டோபிளாசம் சுருங்குது, இந்த மாதிரி யாருக்கும் சொல்கிறாங்க பிளாஸ்மோலைசிஸ். அது பாருங்க, building of plants noticed under the condition of water is scarcity in a inhibition plasmolysis. இதில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து incipient plasmolysis, இன்னொன்று evident plasmolysis and finally plasmolysis. அந்த மாதிரி 3 டைப் இருக்குது. இது வந்து ஒரு 2 மார்க் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின். என்னென்னா ஒன்று வந்து incipient plasmolysis, செகண்ட் ஒன்று வந்து evident plasmolysis, தேர்டு வந்து ஃபைனல் plasmolysis இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் பாருங்கள், அது பிளாஸ்மோலைசிஸ் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோலைசிஸ் எக்ஸ்பிட் ஒன்லி ஃபை லிவிங் செல்ஸ். எங்கன்னா லிவிங் செல் தான் பார்க்க முடியும், எக்ஸ்பைட் லிவிங் செல்ஸ். அண்ட் ஸோ இட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் வெதர் த செல்ஸ் லிவிங் ஆர் டெட்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இது கீழே அட்டோட படுத்திருக்காங்க. இருந்தாலும் இது வந்து உயிருள்ள செல்லில் உயிருள்ள செல்லில் இது ரொம்ப முக்கியத்துவம். இது அது முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா உயிருள்ள செல்லில் மட்டும்தான் அது பண்படுத்துவதால் இதன் மூலம் செல் உயிருள்ளதா உயிரட்டதாக பார்க்கணும். அப்போ இந்த பிளாஸ்மாலைசிஸ் மூலமாக தான் ஒரு செல் உயிர் உள்ளதா லிவிங்காக அது டெட்டாக கண்டுபிடிக்க முடியுன்றாங்க. அது நீரை வெளியே விட்டாலோ இல்லை உள்ளே இழுத்தாலோ அது உயிர் உள்ளது, எதுவுமே பண்ணாமல் வந்தால் அது டெட்டானது சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்க. அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா டிபிளாஸ்மாலைசிஸ். என்னது டிபிளாஸ்மாலைசிஸ் அப்படின்னா பிளாஸ்மா சிதைவு மீட்சி. பாருங்க. இந்த எஃபெக்ட் ஆஃப் பிளாஸ்மாலைசிஸ் கேன் பி ரிவர்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை சுருக்கத்தினால் பாதிப்படைந்த செல்லினை நீர் அல்லது ஹைபோட்டோனிக் கரைசல் வைக்கும் பொழுது, நல்லா சொல்லுங்க, உயிர்மை சுருக்கத்தினால் பாதிப்படைந்த ஒரு செல் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு அந்த செல்லை போய் ஒரு நீர்லையோ அல்லது ஹைபோட்டானிக் சொல்யூஷனில் வைக்கும் பொழுது மீள் அடைந்து செல் விரைப்படை தன்மை அடைகிறது. அப்போ ஒரு சுருங்கி போன செல்லை வந்து நீருக்குள்ள வச்சா என்ன செய்யும், அந்த செல் வந்து வாட்டர் உள்ளே இருக்கும், பேக் இன்டு வாட்டர் ஆர் ஹைபோட்டானிக் சொல்யூஷன். த டியூ டு த எண்டாஸ்மாசிஸ் அங்கே நடக்குதுன்றாங்க. த செல் பிகேம்ஸ் ஸ்ட்ரெச்சிட், திரும்பவும் அது விரைப்பு தன்மை அடையும்.
the region original shape and size original shape size கிடைக்கும். the phenomenon reveal the plasmolysis called deplasmolysis. ஓ இது பேர் வந்து deplasmolysis. இது வந்து டியூமர் டைப். ஒரு சுருங்கி போனால் செல்லை கொண்டு போய் நீருக்குள்ளேயோ அல்லது ஹைபர்டாடி சொல்யூஷனில் வச்சா அது திரும்பவும் அந்த செல் நீரை உள்ளே எடுத்து விரைப்புத்தன்மை அடையும் பொழுது அதனுடைய ஒரிஜினல் ஷேப் சைஸ் கிடைக்கிது. இதுக்கு பேர் தான் டிமாஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து இம்பர்ஷன் ஆஃப் ட்ரை ரிசின், அதாவது ரைசின் இன் வாட்டர். அது என்ன சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு ஒரு உலர்ந்த திராட்சை இருக்கும். அந்த உலர்ந்த திராட்சையை நீரில் மூழ்கி வைக்க சொல்கிறாங்க. ட்ரை ரைசின்னா உலர்ந்த திராட்சை, அதை இம்பர்ஷனாக மூழ்கி அமுக்கி வைக்கணும். எதில் வாட்டர் அமுக்கி வைங்க. அப்படி வச்சா அந்த உலர்ந்த திராட்சை வந்து என்ன செய்யணும், அது ஏற்கனவே சுருங்கி போயிருக்கும் திராட்சை, அதை வாட்டர் வச்சு என்ன வாட்டரை குடிச்சு அப்படியே உப்பி போய் காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் டீப்ளாஸ்மோலிசிஸ். அடுத்து பொட்டேட்டோ ஆஸ்மாசிஸ்கோப். இந்த பொட்டேட்டோ ஆஸ்மாசிஸ்கோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. டேக் ஃபீல்டு பொட்டேட்டோ, அந்த ஃபீல்டாக தோல் உரிக்கப்பட்ட ஒரு பொட்டேட்டோ டியூப்பை எடுத்துக்கோங்க. மேக் ஏ கேவிட்டி, அதாவது கேவிட்டி இன்சைடு த நைஃப். இது வந்து மேலே வந்து ஒரு கேவிட்டின்னா ஒரு இந்த மாதிரி வெட்ட சொல்லுவாங்க. வெட்டி ஒரு குழி மாதிரி வச்சுக்கணும். அதில் ஃபில் வித் கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன், அதில் வந்து வாட்டர் சொல்யூஷன், அதாவது சுகர் சொல்யூஷனை ஃபில் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. அதனுடைய அளவை குடிச்சிக்கோங்க, இன்சில் அளவை. இப்போ அதை வந்து ஒரு பீக்கர் ஃபியூர் வாட்டரில் உள்ளே வைக்க சொல்கிறாங்க. ஆஃப்டர் 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூர் வாட்டர் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கனால இது கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இந்த குறிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு செல்களுக்கு வழியாக உள்ளே நுழைந்து போகும். அப்போ இதனுடைய லெவல் அதிகரிக்கும். அப்போ இன்சில் வெளியேறது மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஃபைனல் வெளியே பார்க்கலாம். இது ஒரு ஆஸ்மாசிஸ். இது வந்து ஒரு ஆஸ்மாசிஸ் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஆஸ்மாசிஸ். ஓகேங்களா. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பார்ப்போம். என்ன பார்ப்போம்? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஓகே. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா எதிர் சவுடு பரவல் சொல்லுவாங்க. எதிர் சவுடு பரவல். சவுடு பரவிட்டு இருக்கு. சவுடுனா ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போகிறது ஆஸ்மாசிஸ். இப்போ வந்து ரிவர்ஸ்ன்றாங்க இல்லையா பாருங்க. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஃபாலோ த சேம் பிரின்சிபிள்ஸ் ஆஸ்மாசிஸ். அதே தான், பட் என்னன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். இன் ப்ராசஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ரிவர்ஸ்ட் பை அப்ளைங் ப்ரெஷர் ஆஃப் ஃபோர்ஸ் as the concentration gradient solution. In regular osmosis, which water molecules move from the higher concentration to lower concentration. அதுதான் பார்த்தோம். இப்போ பட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் த லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். வாட்டர் மாலிகுல் வந்து இப்போ முன்னால் நம்ம என்ன ஆஸ்மாசிஸ் என்ன படித்தோம்? ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போனால் அது வந்து ஆஸ்மாசிஸ். இப்போ லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து அதுக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இங்கே என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் டயக்ராம். அந்த டயக்ராம் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டயக்ராம். இப்போ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டர் இருக்குது, இங்கே சால்ட் வாட்டர், இங்கே வந்து மெம்பரின் உடலில் வந்து மெம்பரின் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து அது வந்து என்ன செய்றாங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயன். இப்போ குடிநீர் சுத்திகரிக்கும் போது கடல் நீரை குடிநீர் ஆக்குவதற்கும் பின்னோக்கிய சவுடு பரவல் பண்ண முடியும். சுத்திகரிப்பதற்கும் குடிநீர் சுத்திகரிப்பதற்கும் கடல் நீரை குடிநீர் ஆக்குவதற்கும் பின்னோக்கி. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் யூஸ் டு ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்டு சாலினேஷன்னா கடலில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை எடுக்கிறதுக்கு இந்த ஆதாரம் பயன்படுத்துகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெம்பரைன் இங்கே இருக்குது, இது சால்ட் வாட்டர், இது பியூர் வாட்டர். இப்போ இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணும்பொழுது இது அமுகப்பட்டு இங்கே மேல் நோக்கி போகுது. அப்போ இங்கே இருக்கிறது தான் இங்கே போகணும். அப்போ இங்கே இருக்கிறது இப்போ இங்கே வருது. அப்போ ரெண்டுமே அது சமமாக இருக்குன்றாங்க. சரிங்களா. சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இது வந்து பாருங்கள். அப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா, இன்சிபியன்ட் பார்த்தோமா இல்லைங்களா. இன்சிபியன்ட் அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த பிளாஸ்மோலைசிஸ் டைப்ஸ். ஃபஸ்ட்டு இன்சிபியன்ட் பிளாஸ்மோலைசிஸ், அடுத்து எவிடென்ட் பிளாஸ்மோலைசிஸ், அடுத்து ஃபைனல் பிளாஸ்மோலைசிஸ். இதைத்தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுத்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்சிபியன்ட்னா என்ன? ஆரம்பகால பிளாஸ்மா சிதைவு. பிளாஸ்மானா என்னது? சைட்டோபிளாஸ்மா தான். ஓகேங்களா. பாருங்களேன். நோ மார்பாலஜிக்கல் சிம்டம்ஸ் அப்பியர் இன் பிளான்ஸ். நோ மார்பாலஜிக்கல் சிம்டம்னா புறத்தோட்டத்தில் வந்து தாவரங்களுடைய புறத்தோட்டத்தில் எந்த மாறுபாடும் காணப்படாது அப்படின்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து பாருங்க வில்டிங் ஆஃப் லீவ்ஸ் அப்பியர். இலைகளில் வந்து வாடல் ஏற்படும். இந்த இது ஏற்பட்டாலே எது எவிடென்ட் பிளாஸ்மாசிஸ் ஏற்பட்டால் அந்த இலைகளில் வந்து
ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறாங்க. இங்கே செவர் பில்டிங் அண்டு ட்ரூப்பிங் ஆஃப் லீவ்ஸ் அப்பியர். இதில் என்ன சொன்னால் தீவிரமான வாடலும் ஏற்படும், அதை தொடர்ந்து தொங்கிருமா, வாடி தொங்கிரும் செய்கிறாங்க. ஓகேங்களா? அதான் இங்கே வந்து பிளாஸ்மா மெம்பரேன் செப்பரேட் ஒன்லி அட் த கார்னர் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ். என்ன சொல்கிறாங்க, செல்லில் வந்து செல் சுவரின் முனைப்பகுதியில் மட்டும் பிளாஸ்மா சவ்வு விடுபடுன்றாங்க. இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து பாருங்க கம்ப்ளீட்லி டிட்டாச் ஃப்ரம் த செல். கம்ப்ளீட்னா இந்த பிளாஸ்மா பாருங்க, இது எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுருக்கு, இங்கே ஃபுல்லாகவே செல்வாலை விட்டு அப்படியே சுருங்கிருன்றாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக சுருங்கிடுது, மேக்ஸிமம் ஸ்டிங் வேணும். இது வந்து ரிவர்சபிள்னா மீள்தன்மை உடையது, இது மீள்தன்மை உடையது. ஆனால் இது மீள்தன்மை அற்றது. இது மீண்டு வரும்ன்றாங்க, இது ரெண்டு மீண்டு வந்துடும், ஆனால் இது மீண்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.